காடு என்றாலே கொஞ்சம் பயம். ஆனால் சிலருக்கு அந்த காடுதான் வீடு. தென்னிந்தியாவின் ஆழமான காடுகளில் அருண் என்ற இளம் காடு காவலர் பணியாற்றிக் கொண்டிருந்தான். சிறுவயதில் இருந்தே விலங்குகளிடம் அவனுக்கு பேரன்பு. ஒரு மழையான இரவில் காட்டு வழியில் அவன் ஒரு சிறிய சத்தம் கேட்டான். மின்விளக்கை பிடித்து சென்றபோது ஒரு சிறிய சிங்கக்குட்டி தாயை இழந்து காயமடைந்து கிடந்தது. அவன் அதை காணும் அந்த நிமிடம் வாழ்க்கையே மாறிவிட்டது. அருண் அதை காப்பாற்றி தன் குடிலில் கொண்டு வந்தான். சின்னா என்று பெயர் வைத்தான். அந்த சின்ன குட்டி மெதுவாக வளர்ந்தது. அவன் அதை பால் கொடுத்து வளர்த்தான், பாசத்துடன் பேசினான், பாட்டு பாடினான். அது அவன் குரலை அடையாளம் கண்டது. மனிதனும் சிங்கமும் இரண்டும் இரு உலகங்கள், ஆனால் இதயமோ ஒன்றே. 10 ஆண்டுகள் கடந்தது. சின்னா இப்போது வலிமையான அழகான சிங்கமாக வளர்ந்தது. ஆனால் அவன் இன்னும் அருண் குரலை கேட்டால் ஓடி வந்து அவன் மடியில் தலையிடும். காடின் மற்ற காவலர்களுக்கு புரியவில்லை. எப்படி இது சாத்தியம்? அது விலங்கு இல்லை, என் குடும்பம் என்று அருண் சொல்வான். ஒரு நாள் அரசு உத்தரவு வந்தது. சிங்கத்தை வனத்திற்கு திருப்பிவிட வேண்டும். அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. அருணுக்கு அதிர்ச்சி. அவன் வாதம் செய்தான், கோரிக்கை வைத்தான். ஆனாலும் விதி வெல்லும். அந்த விடியற்காலை வனவண்டி தயார். சிங்கம் கூண்டுக்குள். அருண் மௌனமாக நின்றான். சின்னா அவனை பார்த்து குரல் கொடுக்கிறது. அதன் கண்களில் கேள்வி. நீயா என்னை அனுப்பப் போற? வண்டி மெதுவாக நகர்ந்தது. அருணின் கண்களில் நீர் வழிந்தது. மாதங்கள் கழிந்தது. அருண் இன்னும் தினமும் அதே காட்டு பகுதியில் சுற்றுவான். ஒரு நாள் அவன் சின்னாவைக் காணலாம் என்று நம்பிக்கையோடு. ஒரு இரவில் காடு முழுவதும் திடீர் சத்தம். வேட்டையாடிகள் புகுந்திருந்தனர். அருண் ஓடி சென்றான். அங்கே ஒரு சிங்கம் காயம் அடைந்து கிடக்கிறது. வேட்டையாடிகள் ஓடிச் சென்றனர். அவன் அருகே சென்றான். அது அவனது சின்னா. சிங்கம் அவனை பார்த்ததும் மெதுவாக கர்ஜித்தது. கோபமாக அல்ல. அவன் கையால் சிங்கத்தின் தலை வருடினான். மன்னிச்சிடு, உன்னை விட்டு போனது என் தவறு என்று சொல்லும்போது சிங்கம் அவன் கையை மெதுவாக நக்குகிறது. அருண் அதை கட்டி அணைத்தான். இருவரும் மழையில் நனைந்தார்கள். சிங்கத்தின் மூச்சு மெதுவாக குறைந்தது. காயம் தீவிரம். அந்த நிமிடம் காடு மௌனமானது. அருண் சிங்கத்தை தன் மடியில் தாளாட்டுவது போல் கையால் வருடுகிறான். நீ காடின் ராஜா, ஆனால் என் இதயத்தின் ராஜாவும் நீதான். அவன் குரல் நடுங்குகிறது. சிங்கம் கடைசி மூச்சை எடுத்து அவன் மார்பில் தலையிட்டு அமைதியாகிறது. மறுநாள் காலை அருண் அந்த இடத்தில் ஒரு சிறிய கல்லால் நினைவு சின்னம் வைத்தான். அதில் ஒரு வரி மட்டும். இது மனிதன் மற்றும் சிங்கம் இரண்டின் நட்பை நினைவாக. விலங்குகள் பேச மாட்டார்கள், ஆனால் அவர்களது அன்பு மனிதர்களின் வார்த்தைகளை விட உண்மையானது.